தொடர்ச்சியாக ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருக்கக்கூடிய நயினார் வந்து கூட்டணி எங்கள் தலைமையில் எடப்பாடி அவர்களுக்கு நாங்கள் முதல்வர் போஸ்டிங் தரோம் அப்படின்னா இப்போ தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி யாருன்ற கேள்வி வருது. பெரிய கட்சி தான் முதல்வர் யாருன்றது டிசைட் பண்ணுவாங்க. பாஜக கூட்டணிக்கு போன இதுக்கு முன்னாடி பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். தேர்தல் முடிஞ்சிடும், இவர் முதல்வர் இவர் துணை முதல்வர்னு ஏகப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன்ஸோ இல்லை வந்து இஷ்டத்துக்கு ஒரு கருத்து கணிப்போ போய்கிட்டு இருக்கும். சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து முதல்வராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது அதே பாஜக கட்சிக்குள்ளே இருந்தாலும் சரி, கூட்டணிகளில் இருந்தாலும் சரி. இது பாஜக பல இடங்கள் நிகழ்த்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் இதுக்கு ஒரு சான்று. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தமிழகத்துக்குள்ளே வரும். அது அஇஅதிமுகவுக்கு நிகழும்னா அது அஇஅதிமுக அட்லீஸ்ட் இன்னைக்கு தேதிக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்த திரும்ப இது ஒரு டீல் பிரேக்கராக தான் போகும். இது வந்து ஒரு பெரிய ரக்கஸை கிரியேட் பண்ணும். எடப்பாடியார் அதை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், அஇஅதிமுக தொண்டர்களாகட்டும் பாஜக தொண்டர்களாகட்டும் அவங்கவுங்க தலைமையில் ஒரு கூட்டணி போகணும், அவங்க மெஜாரிட்டி தொகுதியில் நிற்கணும், அதன் மூலமாக தங்களுடைய வாக்கு சதவீதத்தை தான் நிரூபித்து அது மூலமாக வரணும். இவங்க கூட கூட்டணி எதுக்கு போகணுன்ற ஒரு நிலைப்பாட்டில் கிராஸ் ரூட் லெவல் நிர்வாகிகள் இருக்கிறதையும் நம்ம பிரபலமாக பார்க்க முடியுது. நான் கிராஸ் ரூட்னு சொல்கிறது மாவட்டம் வரைக்குமே. ஏன்னா இந்த மாதிரி அஇஅதிமுக பெரும் சீட் ஷேர் வந்து என்டிஏக்கு கொடுக்கும் பட்சத்தில் அஇஅதிமுகவில் இருக்க பல முக்கியமான எம்எல்ஏ கேண்டிடேட்ஸாக வர வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போகிற வாய்ப்பு இருக்குது.